அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பசுந்தீவனம் கொடுக்க போகிறோம். பசுந்தீவனம் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று கொடுப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்துருக்கோம். முருங்கைக்கீரை கொடுக்கறதுனால கோழிகளுக்கு நல்ல சத்துக்கள் கிடைக்கும். அது மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கீரைகள் கொடுப்போம். சிறுக்கீரை, பொன்னாங்கண்ணி, முளைக்கீரை, பசலைக்கீரை. இது மழைக்காலங்கிறனால அப்பப்போ துளசி, குப்பைமேனி, கீழாநெல்லி இந்த மாதிரி பசுந்தீவனங்கள் கொடுப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக தீவனம் சாப்பிட ரெடியாக இருக்காங்கன்னு. அதுக்குள்ளே கோழிகள் அவசரப்பட்டால கொஞ்சோண்டு போட்டோம். எப்படி மும்முரமாக எல்லாம் ஒன்று கூடி சாப்பிட்றாங்க. நம்ம கீரை உடைச்சிட்ருக்கும் போதே ஐஷா சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா ஐஷா தூக்கத்துலேருந்து எழுந்துச்சி வந்துட்டுருக்கா. எப்பொழுதுமே தீனி வைக்கும் போது ஆயிஷாவும் வருவாள். இன்றைக்கி தூங்கிட்டு இருந்தா. அதனால நான் தனியாக பார்த்துட்ருந்தேன். ஆனால் தானாக எழுந்திரிச்சி தூக்க கலக்கத்தில் எப்படி வரா பாருங்க. இதுக்கப்புறம் அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தான் தீனி கொடுப்பாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் கீரையை கோழிகளுக்கு கொடுப்போம். அப்படியே ஒரு கட்டு மாதிரி கட்டி அப்படியே கட்டி தொங்க விட்டோம்னா கோழிகள் அதை அழகாக கொத்தி திங்கும். பாருங்கள் ஐஷா அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. இனிமேல் அவங்க தான் வைப்பாங்க தீனி, கீரை எதுவாக இருந்தாலும் அவங்க தான். பாருங்கள் எவ்வளோ அருமையாக கோழிகளுக்கு கீரை கொடுக்குறாங்கன்னு. உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயம் இருந்தாலும் கோழியை பார்த்து இருந்தாலும் நான் தான் கொடுப்பேன்ட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். அடுத்தது கோழி குஞ்சுகளுக்கும் கீரை கொடுப்போம். வாங்க, நல்ல கொழுந்து கீரையை எடுத்து சின்ன சின்ன கீரைகளை எடுத்து கட்டி கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்க போகிறோம்.